given a3 equal to 15, s10 equal to 125 and find d and a10. ஸோ நம்ம முதல்ல என்ன பண்ணோம், இப்போ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, a3 equal to 15, s10 equal to 125. s10னா n equal to 10 அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் we go for a3 means a plus 2d அப்படின்னு. அப்போ இங்கே a3 வந்து 15 கொடுத்துருக்காங்க, a plus 2d, a3 equal to 15, equation number 1. ஸோ ரெண்டாவது sn கொடுத்துருக்காங்களா, s10, we know the formula, sn equal to n by 2, 2a plus n minus 1 into d. ஸோ இதில் sn அப்படிங்கிறது s10னா இங்கே வந்து sn equal to s10, n equal to 10. So we can put the value here. sn equal to s10. s10 ஓட வேல்யூ என்ன, 125. 125 என்னங்கிறது 10 by 2, 2a அது கிளியராக நமக்கு. அப்புறம் என்னங்கிறது 10 minus 1 into d. ஸோ 125 equal to இது 10 by 2னா 5 வந்துடும், 2a, 10 minus 1னா 9d. ஸோ 5 இருக்குது, இப்போ இங்கே கொள்ளலாம் 2a plus 9d equal to 125 divided by 5. 125 divided by 5 என்ன இருக்கும், 25 கிடைக்கும். அப்போ you can go for 2a plus 9d equal to 5. This is a equation number 2. ஸோ இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஈக்குவேஷன் 1 மல்டிப்ளை ஈக்குவேஷன் 1 வித் 2ங்கிற நம்பர்னால மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணால் என்ன இருக்க போகுது, இங்கே ஈக்குவேஷன் 1 வந்து a plus 2d equal to 15. அப்போ 2 மல்டிப்ளை பண்ணால் என்ன இருக்க போகுது, 2a plus 4d equal to 30 அப்படின்றோம். இதை ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஈக்குவேஷன் 3 ஈக்குவேஷன் 2ல 3லேருந்து 2 சப்ட்ராக்ட் பண்ணலாம். யூ கேன் சப்ட்ராக்ட் ஈக்குவேஷன் 3 from 2. ஆக்சுவலி யூ கேன் சப்ட்ராக்ட் ஈக்குவேஷன் 2 from 3. ஸோ இப்போ எழுதணும்னா என்ன இருக்க போகுது, 2a plus 4d equal to 30. இது ஈக்குவேஷன் 3. ஈக்குவேஷன் இது எழுதணும்னா 2a plus 9d equal to, ஆக்சுவலி இது வந்து 25. அடிஷனல் என்ன இருக்கும், 25 வரும், 25. ஸோ இப்போ இங்கே பண்ணணும்னா என்ன இருக்கும், 25. இதை சப்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கீழே இருக்கிறத வந்து மைனஸ் ஆகிக்கணும். இது ப்ளஸ் இருக்குது மைனஸாக மாற்றிக்கலாம், இதுவும் ப்ளஸ் மைனஸாக மாற்றிக்கலாம், இதுவும் ப்ளஸ் இது மைனஸ் ஆகிக்கலாம். இப்போ 2a இந்த இடம் 0 ஆகிடும். இங்கே minus 90லேருந்து 4d சப்ட்ராக்ட் பண்ணால் 5d கிடைச்சிடும். 30ல் 25 போச்சுன்னா 5 கிடைக்கும். d equal to minus 5 by 5, so that d equal to minus 1 அப்படின்னு நமக்கு வேல்யூ கிடைச்சிடும். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, d கண்டுபிடிச்சோம், a10 கண்டுபிடிக்கணும். ஸோ a10 கண்டுபிடிக்கிறதுக்கான a10 கண்டுபிடிக்கணும்னா நம்ம ரெண்டு விதமாக கண்டுபிடிக்கலாம். ஒன்று என்ன, a10 அப்படின்னா a plus 9d இருக்கும். ஸோ ஏற்கனவே நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, a plus 2d, இது வந்து நம்ம எப்படி எழுதலாம், a10 equal to a plus 2d plus 17 எழுதலாம். ஸோ a plus 2d அப்படிங்கிறது ஆல்ரெடி we know that a plus 2d equal to a3 அப்படின்னு தெரியும். ஸோ a3ங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க, 15. ஸோ we can substitute the value. எப்படி போட்டுக்கலாம், a10 equal to a plus 2d equal to 15 plus 7d. ஸோ அடுத்து நம்ம என்ன எழுதலாம், a10 equal to 15. ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்குது, plus 7dங்கிறது minus 1. அப்போ a10 equal to 15 minus 7 equal to 8. So we can find a10 equal to 8. That's all.